எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்க்குறது நாங்கள் இத்தாலி நாட்டுக்கு வெக்கேஷனுக்காக போன போது எடுத்த வீடியோ. இங்கே என்ன இடங்கள் போனோம்ன்றதையும் இப்போ நாங்கள் பார்ப்போம். அதிகாலை 5:30 மணி. நாங்கள் இப்போ இத்தாலி நாட்டுக்குள்ளே வந்துட்டோம். இந்த இடத்துல காஃபே குடிக்கிறதுக்காக நின்று கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த இடம் நல்லா அழகா இருக்குது, அதால இதை ஷூட் பண்ணி இருக்கிறேன். பாருங்க இதுண்ட அழகா எவ்வளவு அழகா இருக்குன்னு. சுத்தி வரவே மேலேதான். சூரியன் உதித்து கொண்டிருக்கு, அழகான சன்ரைஸ் பார்க்கலாம். இதுல இருக்கிற அரளி மரம் எங்கட நாட்டுல பெருசா வளராது. இங்க பாருங்க எப்படி வளர்ந்துருக்குண்டு. பீசா டவர் பார்க்கறதுக்காக உள்ள வந்தாச்சு. இதுல பாத்தீங்கன்னா பெரிய சிவர் மாதிரி கட்டி இருக்குது. இப்ப நாங்க பார்க்கறது இதுவும் ஒரு டவர் தான். இதுதான் முன்னுக்கு இருக்குது. இதை தொடர்ந்து தான் பின்னுக்கு நாங்க பீசா டவர் பார்க்க போக வேணும். அங்கால பார்த்தோம்னா இன்னொரு சர்ச்சும் இருக்குது, அதையும் இப்ப நாங்க பார்ப்போம். நிறைய நட்ஸ் எல்லாம் இருக்கு. டிஃப்ரெண்டான டேஸ்டா இருக்குமோ தெரியல. இன்னும் வேற இடங்களும் பார்க்க போறோம், அதையும் பார்ப்போம் வாங்கோ. இங்க பாருங்க, இது அஸ்மியோட ஃபேவரட் பிஸ்கட். இப்ப டவர் ஆஃப் பீஸாக்கு போய் கொண்டு இருக்கிறோம். அந்த டவரை போய் பார்ப்போம். அஸ்மி இப்ப எக்ஸைட்டா இருக்கிறா பாக்குறதுக்கு. டவர் ஆஃப் பீஸா இடத்துக்கு வந்திருக்கிறோம். இதுல பாருங்க நிறைய கடைகள் எல்லாம் போட்டிருக்கு. விதம் விதமா கைக்கு போடலாம். காலுக்கு போடுறதும் இருக்குது. இது காலுக்கு போடுறது நைஸா இருக்கு. என்ன இது? இது நல்லா இருக்கு, இதை எடுப்போம். இது டவர் மாதிரி இருக்கு, இதுவும் வடிவா இருக்குது. என்ன ஒயிட் கலர் பீஸா எழுதி இருக்கு. நைஸ். நாங்க ஒன்று எடுக்க போறோம். இது ஓகே. அஷ்மி ஒன்று எடுத்திருக்கிறா.
2 எடுத்திருக்கிறோம். ஓகே, பேக் பண்ணுங்க. இதுல பாருங்க, கைக்கு போடுறதும் இதுலயும் இருக்குது. இந்த கடையிலயும் பாருங்க, நல்ல வடிவா இருக்குது. முத்து மாதிரியும் இருக்குது. இதெல்லாம் முத்து மாதிரி இருக்கு. சங்குல சிப்பியில செய்த மாதிரி இருக்கு. இது இதுல கீடெக்ஸ் எல்லாம் இருக்கு நிறைய. இத்தாலி நாட்டு பிளாக் மாதிரி இருக்குது இந்த கலர்ஸ்ல. அஸ்மிக்கும் வேணுமா ஏதாவது? வேணுமெண்டாடுங்க. இதா என்ன இது? ரொம்ப கியூட்டா இருக்கு. பினோக்கியோன்னு நினைக்கிறேன். ஓ, ஃபிளாக்கா? இத்தாலி நாட்டு ஃபிளாக். இது என்ன? தேங்க்ஸ். நோ தேங்க்ஸ். அஷ்மிக்கு ஃபேன் வேணுமா? வீட்டை ஏற்கனவே 2 கிடாக்கு. இங்கே உடுப்புகள் எல்லாம் இருக்குது இந்த கடையில. நிறைய கேப்ஸ் எல்லாம் இருக்கு. இங்க பாருங்க, டொனால்டோ டிஷர்ட் இருக்குது கிட்ஸுக்கு உரிய மாதிரி. பேக்கும் இருக்கு. நல்ல சின்ன பேக், என்ன கம்ஃபர்டபுளா இருக்கும். கேன் பேக்ஸ் எல்லாம் இருக்கு ஒவ்வொரு கலர்ல. நல்லா இருக்குது. என்ன நல்ல கலர்ஸ் எல்லாம் ஈஸியா கொண்டு போற மாதிரி. நைஸ். நிறைய உடுப்பு எல்லாம் இருக்குது. கொஞ்சம் மலிவாவும் இருக்கு இதுகள் எல்லாம். நல்லா இருக்கா? இங்க பாருங்க, வெட்ட கடையில வந்து நிறைய டவர் இருக்குது. நைஸ். எப்படி இருக்கு? எடுப்புமா இது? ஐஸ்கிரீம் ஷாப்ல நிக்கிறோம். ஐஸ்கிரீம் வேண்டுவா? இப்படியே பாத்தீங்கன்னா இப்படி நீட்டுக்கு தொடர்ந்து கடைதான் இருக்குது. நிறைய பார்த்தாச்சு, களைச்சாச்சு. இப்ப உள்ளுக்கு போலாம், டவரை போய் பார்ப்போம். உலகத்தின் அதிசயங்கள்ல இந்த பீசா டவரும் உண்டு. இங்க பாருங்க எத்தனை கோபுரங்கள் இருக்குன்னு. இதுல
எனக்கு பின்னுக்கு பாத்தீங்கன்னா தெரியும். நாங்க இப்ப அத கொஞ்சம் கிட்டவே க்ளோஸ் அப்ல போய் பார்ப்போம். இத பாருங்க, இதுவும் ஒரு பெரிய டவர் மாதிரி தெரியுது. அழகா இருக்குது. அதே மாதிரி இங்கால பாத்தீங்கன்னா இது ஒரு சர்ச் மாதிரி இருக்குது. நாங்க கிட்ட போய் பார்ப்போம். அங்காலதான் பாத்தீங்கன்னா பாருங்க பீசா டவர் தெரியுது. அதையும் நாங்க கிட்ட போய் பார்ப்போம். ஆனா இதுல நின்று பாக்குறோம், நல்லா இருக்குது. இந்த இடமே நல்ல வடிவு. எவ்வளவு ஆக்கள் வந்திருக்கிறோம்னு பாருங்க. இப்போ வந்து கொண்டிருக்கிறோம் ஆக்கள் தொடர்ந்து. இப்ப டைம் பாத்தீங்கன்னா 5:15 ஆகுது பின்னேரம். ஒரு பெரிய சர்ச். நாங்க இதுக்கு கிட்ட போய் பார்ப்போம். உள்ளுக்கு பாருங்க மாதாட உருவம் தெரியுது. இதுல நின்று வீடியோ எடுத்திருக்கிறேன். கேண்டில்ஸ் எல்லாம் ஏத்தி வச்சிருக்கணும். நாங்களும் இப்ப உள்ள போயிட்டு கும்பிட்டுட்டு வருவோம். இதுல பாருங்க நேவி ரக் நிக்குது. வந்து நிக்கலாம் நேவி எல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா லன்ச் டைம் வந்துட்டுது. அதுக்காக வேண்டி லன்ச் சாப்பிட்றதுக்காக காந்தி என்ற ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கிறோம். உள்ளே போய் பார்ப்போம். லன்ச் வந்து ஆர்டர் கொடுத்தாச்சு. இதில் ஒரு சிப்ஸ் ஐட்டம் மாதிரி வச்சுருந்தது, நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. அதோட சலாட் ஐட்டம் எல்லாம் எடுத்திருந்தோம். நாங்கள் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி எல்லாம் எடுத்திருந்தது. எல்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. இது வந்து ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் தான். ஃபுட் எல்லாம் நல்லாவே இருந்தது. அதோட இந்த சேனலை விரும்பி பார்க்குற எல்லாருக்குமே மிகவும் நன்றி. அதோட புதுசாக இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா, இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ. இதில் இருக்கிறது வந்து கார்லிக் நான் மாதிரி ஒன்று எடுத்து சாப்பிட்டது. வித்தியாசமான டேஸ்ட்டாக இருந்துச்சு இது. தொடர்ந்து அடுத்த வீடியோ பார்ட் 2 வரும். அதையும் பாருங்கோ. நன்றி.